இந்த தேர்தல் அப்படின்றது அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு தேர்தல்? பாஜக தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் இருந்து அவர்களுக்கு ஒரு சீட் கூட வராதுன்றது தெரியும். ஓபிஎஸ் உடைய நிலை இப்ப என்ன? பேசிட்டு இருக்கிறது போது போய் உட்காரணுங்கிறது தான். பாமக எந்த இடத்துல பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதா அவனுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்பிச்சு மீண்டும் ஆட்சிக்கு மோடி வந்தால் அவருடைய அனுகிரகத்தால் ஏதோ ஒரு மந்திரி சபையில் இடமோ இல்ல குறைந்தபட்சம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் சிக்கலில் இருந்து தப்பித்துக் கொள்வதோ இது போன்ற அனுகூலங்கள் கிடைக்கலாம். பாஜகவுடைய வளர்ச்சி வலிமை அவங்க செய்ததை பார்த்து சேர்ந்த கூட்டமா இல்ல வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட கூட்டமா? பொட்டமாக தெரியுது இது சேர்க்கப்பட்ட கூட்டம் தான். ஒருத்தராக இதுல வெற்றி பெற முடியும்னு உறுதியாக சொல்ல முடியுமா அந்த கூட்டணியில? ஓபிஎஸ்க்கு இப்ப என்ன இருக்கு? அவரால் அவருக்கு ஒரு சீட்டா 2 சீட்டான்னு தெரியல. பிரதமருக்காக நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்றாரு, தங்க தேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எத்தனை அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள்னு எனக்கு தெரியல. நீங்கள ஒன்னு கேட்டா 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னு டிடிவி தினகரன் சொல்கிறார். தொகுதிகள் மிகுதியா இருக்கு. பாமகவுக்கே 10 சீட்டு கொடுத்தாச்சு, மிச்சவர்களுக்கு எல்லாம் 9 சீட்டு கொடுத்தாலும் பாஜக நிக்க போவதே 20 தொகுதிகளில் தான். கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். அப்புறம் அண்ணாமலை மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ள யாரு வேணா வரலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு காரணம் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவாக அங்கீகரிக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். பாஜகவோட கூட்டணி அமைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட டிடிவி தினகரனுக்கு நேற்று இரவே குக்கர் சின்னம் கிடைச்சது. அதிமுக கூட்டணி நிறைவு செஞ்சிடுச்சுன்னு தகவல் வெளில வந்தோடனே விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை. நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சா கேட்ட குக்கர் சின்னம் கிடைக்கும். வெளியில போய்விட்டால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி இன்று காலையில பேட்டியில் எழுத்து சொன்னாங்களே, அவர்களோட அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு. நேற்று கூட்டணியில் கையெழுத்திட்ட உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர் வீட்டில் இத்தனை நாள் நடக்காத ரெய்டு இன்னைக்கு இடி ரெய்டு நடக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன். நின்று தோத்துட்டா அண்ணாமலை இத்தனை நாள் வைத்த கிளைம்ஸ் எல்லாமே பொய்த்து போகும். தமிழிசை அவர்கள் நின்று மீண்டும் தோல்வியுற்றாலும் கூட அவர் ஒரு தியாகியாகத்தான் பார்க்கப்படுவார். வணக்கம் நேயர்களே. தமிழ்நாட்டின் மக்களவை கூட்டணி கணக்குகள் ஏறக்குறைய இறுதி கட்டத்தை எட்டிருக்கின்றன. 4 முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. இதில் கவனம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி பாஜக. ஏனென்றால் பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. 2ஆம் இடத்தை ஏற்கனவே பாஜக கைப்பற்றி இருக்கிறது என்ற அளவுக்கெல்லாம் ஒரு டால் கிளைமை முன் வச்சாங்க. இந்த நிலையில் தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி வியூகம் எப்படி இருக்கு, தொகுதி பங்கீடு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் எலெக்ஷன், ஒரு டால் கிளைமை முன் வச்சாங்க. நாங்கள் தான் செகண்ட் பிளேஸில் இருக்கோம், கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் அப்படின்றது அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு தேர்தல்? இல்ல, இந்த தேர்தல் என்பதே அடிப்படையில 2ஆம் இடத்தில் யார் பெரிய கட்சி, 2ஆம் இடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அப்படின்றதை நிரூபிப்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் போட்டி போடுகின்றன. அவர்கள் வெற்றிக்காக இந்த முனைப்புகள் எல்லாம் காட்டுவதாகவே தெரியல. அடிப்படையில நீங்கள் சொன்னது போல 2021 இந்த கூற்றை அவர் முன்வைத்துட்டு இருக்கார். நாங்க தான் பிரதான எதிர்கட்சி, பாஜக அதுவும் கடந்த ஒரு ஆண்டாக எண் மக்கள் யாத்திரை எல்லாம் முடிவந்தது அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வளர்ந்துட்டோம், பாஜக 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொன்னது போலயே டால் கிளைம்ஸ் தான். அது எல்லாமே டால் கிளைம்ஸ். அதை வெறும் கிளைம்களாக மட்டுமே இப்பொழுது இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிதர்சனமாக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு இரட்டை இலக்கத்திலேயாவது வாக்கெடுத்தால்தான் நீங்கள் உங்கள் பேச்சுக்கே மரியாதை இருக்கும், அண்ணாமலை அவர்கள் பேச்சுக்கே. அதற்கான முன்முயற்சியில் தான் அவர் இறங்கி அதிமுகவோடு யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தேமுதிகவையும் புதிய திலகம் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களை தலைமையிலான புதிய திலகத்தையும் தவிர்த்து மித்த அனைவரையும் அவர்கள் பக்கம் இருப்பதற்கு முயற்சி எடுத்து அதை வெற்றியும் கண்டிருக்காங்க. அதுல ஜி.கே. வாசகட்டும் மித்த பல ஒரு நபர் கட்சிகள் இருக்கிறது. அதுல இவர்கள் பாமகவை தவிர்த்து மித்த எந்த கட்சிக்கும் அங்க பெரிய வாக்கு வங்கி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1% கூட இல்லாத கட்சிகள் தான். அப்போ அவர்கள் எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் வெற்றி விட்டிருக்கார். அதிமுகவை தவிர்த்து விட்டு தங்கள் தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணியை ஒரு பாஜக தலைமையை ஏற்று ஒரு கூட்டணியை உருவாவதற்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அது ஆனால் எந்த அளவிற்கு அது வாக்கு வங்கியாக மாறும் இல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்குமா அப்படின்றதெல்லாம் என்னுடைய கணிப்பின்படி பாத்தீங்கன்னா அது வெற்றி வாய்ப்புக்குன்றது சாத்தியமே இல்லாதது. குறைந்தபட்சம் டிஸ்டன்ட் செகண்ட் வருவதற்கு கூட வாய்ப்பில்லை. ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து கன்னியாகுமரி இல்ல இந்த ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி இது போன்ற ஒரு சில பாக்கெட்டுகளில், கோவை போன்ற பகுதியில் கொஞ்சம் ஓட்டுகள் கணிசமான ஓட்டுகள் வரலாம். அதை தவிர்த்து இவர்கள் 2வது பெரிய கட்சியாக உருவெடுப்பது
அதற்கெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் முற்றிலுமாக இல்லை. மொத்தத்தில் இன்ஃபேக்ட் வந்து பாமகவை தவிர்த்து மித்த எல்லோருடன் சேர்ந்து பாஜகவால் அத்தனை பூத் ஏறக்குறைய 68,000 பூத்துகளுக்கு மேல இருக்கு. அத்தனை இடங்களிலும் பூத் கமிட்டி போட்டு முழுமையாக திமுகவிற்கு அதிமுகவிற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து இவங்களால வந்து தேர்தல் பணி செய்ய முடியாமான்ற சந்தேகங்களே எனக்கு இருக்கு. அதுவே வந்து அந்த அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பை அவர்கள் முழுமையாக உருவாக்கி வைத்திருக்கிறார்களா என்பதே தெரியல. சரி, நீங்க அது டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அந்த கட்சி ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது இல்லை, மாற்றுக்கிறது இல்லை. 10 ஆண்டுகள் வந்து பவர்ல இருந்ததுனால அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு மற்றும் இந்த திராவிட கட்சிகள் இல்ல மித்த கட்சிகள்ல வந்து அதிகாரம் கிடைக்காத நபர்களினுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்போ அவர்களுக்கு போக்கிடம் ஏதாவது ஒன்று தேவை. அதற்காக பாஜகவை நோக்கி போன நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு மறுக்கல. அதை தாண்டி வந்து ஒரு 2ஆம் இடம் வருவதற்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து தொலைதூரத்துல கூட இருக்கிற மாதிரி தெரியல பாஜகவை பொறுத்தவரை. சரி, இப்ப பாமக எந்த இடத்துல பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதா உன்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்பிச்சு எந்த இடத்துல அந்த டீல் ஓகே ஆச்சு? பாமகவும் அதிமுகவும் இணைவதுதான் ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் சான்ஸே கொடுக்கும். ஆனால் பாஜக சேர்வது என்பது பாமக எந்தோட தேர்தல் ரீதியாக எந்த ஒரு பெரிய பலனையும் அளிக்க போவதே கிடையாது. ஆனால் அந்த டீல் ஸ்ட்ரைக் ஆனதுக்கு பல்வேறு மிற்ற காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அந்த இந்தோர் போபால் மெடிக்கல் காலேஜ் வழக்குகள் வந்து விரைவில் வர இருக்கிறது. அந்த வழக்குகள் பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்று வந்து அந்த கட்சிக்கு வந்து ராஜ்யசபா அல்லது ஒருவேளை வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மந்திரி சபையில் வந்து இடம் தருவதாக உறுதியளிக்கப்பட்டதாக, அதுவும் நேரடியாக தொலைபேசி வாயிலாக அந்த கையெழுத்து போடுவதற்கு முந்தைய இரவு வந்து இவர் அண்ணாமலை மூலமாக அவர் நேரடியாகவே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இந்த உறுதியை அளித்ததாகவும் அப்படி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மித்தபடி வந்து ஒரு நீ நேச்சுரலி வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்த்திருந்தால் பாமக வந்து அதிமுகவோடு போவதுதான் சரியான முடிவா இருந்திருக்கும். பாஜகவோடு போவது வந்து நடைமுறைக்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லாத ஒரு முடிவு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வரணும், அந்த வந்தாலும் அவர்கள் கொடுக்கறதுக்கு மனம் இறங்கி வரணும் பாஜக தேசிய தலைமை. சோ அதையெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவோடு போனாலும் வெற்றி வாய்ப்புகள் என்னன்றது வந்து ஒண்ணு இருக்கு. இந்தியா கூட்டணி என்பது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கிறது. நடைபெற இருக்கக்கூடிய ஏப்ரல் 19 தேர்தல் என்பது வெறும் நடைமுறை மட்டுமே. அந்த தேர்தல் என்பது ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஏறக்குறைய அனைத்து தொகுதியிலும் வந்து இந்தியா கூட்டணி ஸ்வீப் செய்ய போகிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படின்றதுதான் வந்து பொதுவான கருத்தாகவும் இருக்குது. அது மக்கள் மத்தியிலும் பரவலாக அந்த கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் வந்து பாமகவும் பாஜகவும் சேர்வதனாலே மட்டுமே வந்து ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு, ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருந்திருக்கு. சில தொகுதிகளில் அவர்கள் மிகவும் கடினமான போட்டியை வந்து இந்தியா கூட்டணிக்கு உருவாக்கி இருக்கலாம். சென்ற முறை கூட சிதம்பரத்துல பார்த்தோம், அவர்கள் கூட்டணியாக அனைவரும் சேர்ந்து இருந்த பொழுது சிதம்பரத்தில் மட்டும் வந்து பல்வேறு தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள் லட்சக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் இருந்த பொழுது கூட சிதம்பரத்துல சில ஆயிரங்கள் தான் இருந்தது. அப்ப அது போல வந்து ஒரு சில தொகுதிகளில் பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் கடும் போட்டியை கொடுத்து சோதித்து பார்த்திருக்கலாம் இந்தியா கூட்டணியை. அப்பொழுதும் கூட இந்த முறை வந்து பெரிய வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா பாமக அதை உறுதி செஞ்சிருக்கும். அவர்களுக்கு நன்றாக தெரியும் பாஜக ஒரு பக்கம் இருக்க, அதிமுக ஒரு பக்கம் இருக்க, எந்த பக்கம் போனாலும் வந்து வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப குறைந்தபட்சம் பாஜக போவதனால் ஒருவேளை பாஜக வந்து வெற்றி பெற்று வந்தால், மீண்டும் ஆட்சிக்கு மோடி வந்தால், ஒரு பிரதமர் வந்து அவருடைய அனுகிரகத்தால் வந்து ஏதோ ஒரு மந்திரி சபையில் இடமோ இல்ல குறைந்தபட்சம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் சிக்கலில் இருந்து தப்பித்துக் கொள்வதோ இது போன்ற அனுகூலங்கள் கிடைக்கலாம். அவர் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதியாக எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து திமுகவின் பாஜகவிலே தமிழ்நாட்டில இருந்து அது போன்ற பொறுப்புகளுக்கு போவதற்கு பல பேர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கார்கள். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா முக்கியமா பாஜக அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அடிப்படையில், ஸ்ட்ரென்த் அப்பாற்பட்ட விஷயம், நம்பர்ஸ் அடிப்படையில் 8 கட்சிகள் இருக்கு அப்படின்றது ஒரு தகவலா இருக்கு. ஆனா இந்த எண்ணிக்கை அப்படின்றது அந்த வலிமையை பார்த்து பாஜகவுடைய வளர்ச்சி வலிமை அவங்க செய்ததை பார்த்து சேர்ந்த கூட்டமா இல்ல வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட கூட்டமா? இல்ல, இது பொட்டமாக தெரியுது வந்து இது சேர்க்கப்பட்ட கூட்டம் தான். நீங்க வலிமைன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அடிப்படையில ஒரே ஒரு கேள்விதான் தேவப்பிரியன். அதாவது அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில எத்தனை கட்சிகளுக்கு 1% மேல ஓட்டு இருக்குன்னு முதல்ல சொல்ல முடியுமா? 1% குறைவாக கூட ஒரு தொகுதிகள் சில ஆயிரம் ஓட்டு. ஏசி சண்முகம் என்னார்னா வேலூர்ல ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறுவார். அதை தவிர்த்து வந்து பாரிவேந்தர் பெரம்பலூரில் முயற்சி செய்வார்.
அவர் கூட உறுதி எல்லாம் கிடையாது. ஒரு இவ்வளவு வாக்குகள் வந்து ஏசி சண்முகம் அளவுக்கு கூட பெற முடியுமா என்பதை உறுதி செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி எத்தனை நபர்கள் ஜி.கே. வாசனுக்கு வந்து அவர் எந்த தொகுதி கொடுக்க போறாங்கன்னே தெரியல. அவர் செல்வாக்கான தொகுதிகளில் வந்து இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள்லாம் வந்து எவ்வளவு முதல் வாக்குகள் இவர்களால் பெற முடியும், பாஜகவிற்கு இவர்கள் என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்க போறாருன்ற முதல் கேள்வி. அடுத்தபடியாக பாமகவை தவிர்த்து வேற யாருக்குமே வாக்கே இங்கு இல்லாத போது இவர்கள் எல்லோரும் வருவதற்கு ஒரே திருப்பியும் மீன் அதே பிரச்சனை தான். அதிமுகவோடு போனால் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு, சோதித்து பார்க்கலாம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை. ஆனால் வந்து ஒன்றிய பாஜக அரசை பகைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பாஜகவோட அணுகுமுறை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். எதர் இட்ஸ் மைவே ஆர் ஹைவே, ஏதோ இன்னொன்று எங்களோடு நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா எங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்ட கட்சி பாஜக. அப்படித்தான் வந்து அவர்கள் முன்னாள் கூட்டணி கட்சிகளை வந்து எப்போதுமே அணுகியிருக்காங்க. அவர்கள் அரசியல் எதிரிகளை விட வந்து முன்னாள் கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்று காலை கூட வந்து காங்கிரசினுடைய அனைத்து கடக்கங்களும் முடக்கப்பட்டதாக பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுடைய தேசிய தலைவர்கள். தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட இல்லாத சூழ்நிலை. அப்போ இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நடைமுறையை கடைபிடிக்கக்கூடிய பாஜகவோடு தேர்தலில் பகைத்து கொண்டு அதிமுகவோடு, அதுவும் வெற்றி வாய்ப்பு பெரிய அளவிற்கு இல்லாத போது அதிமுகவோடு பயணிப்பதனால வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இல்ல வந்து அனுகூலங்களை விட பாஜகவோடு போவதனால் இவர் இந்த சிறு சிறு கட்சிகள் அவர்களுடைய தொழில் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் இது எல்லாவற்றையும் வந்து எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக அவர்கள் வந்து ஒரு மிரட்டப்பட்ட காரணத்தினால்தான் இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். வேற ஒன்றும் பெருசா இல்லை. பாஜகவோட போய் இவரை ஒருத்தராவது இதுல வெற்றி பெற முடியும்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அந்த கூட்டணியில பாஜக வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாமகவால் ஒரு பயன் இருக்கிறது. பாமக வருவதனால் பாஜகவிற்கு அந்த கூட்டணிக்கு எங்களால் வந்து 2014 போல் 10% மேல் கூட்டணியாக என்டிஏவாக ஒரு வாக்கு வங்கியை பெற முடியும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும். ஆனா அதற்கு கூட குறைந்தபட்சம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து 10% எடுக்கணும்னு கணக்கு போட்டா கூட 70% போனானா குறைந்தது 40 லட்சம் ஓட்டு எடுக்கணும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து. அப்ப அதற்கான வாய்ப்புகளே வந்து பெரிய அளவுக்கு இருப்பதாக இப்ப தெரியவில்லை. இப்ப பாமக கூட்டணிக்குள்ள வந்த பிறகு மற்ற கட்சிகள், உதாரணத்திற்கு ஓபிஎஸ்ஐயோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ சரியா மதிக்க மாட்டேன்றாங்களா? ஏன்னா முதல்ல அவங்க தான் வந்தாங்க கூட்டணி அமைப்பதற்காக. பட் இப்போ அவங்க வரைக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்படல. ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலையே புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு தான் இருக்கு. இது எப்படி புரிந்துக்கிறது? ஆமா, இல்ல உண்மைதான் அது. இன்னொன்னு பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் என்ன வாட் யூ பிரிங் ஆன் போர்ட், என்ன வேல்யூ அடிஷன் கொடுக்க போறாங்க, அதை வைத்துதான் வந்து உங்களுடைய மரியாதை தீர்மானிக்கப்படும். பாஜகவால் பாமக வருவதனால் அவர்கள் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து 5% வாக்குகளை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அது அவர்களுக்கு பெரிய அனுகூலம் கொடுக்குதோ இல்லையோ, பெரிய அளவுக்கு பாமக வெற்றி பெறுதோ இல்லையோ, 2006 தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் அந்த நேரத்திலையும் வந்து பாமக பெரிய அளவிற்கெல்லாம் வந்து சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றி பெற்றல. இப்ப கூட கடைசி அவர்களுக்கு வேற 4 சீட்டு தான் இருக்கு. அப்ப 2011 திமுக கூட்டணியில ஒன்னும் வரல. 2016 மட்டும்தான் ஓரளவிற்கு பெற்றார்கள். 2016 தனித்து ஒண்ணுமே பெறல. ஆனாலும் வந்து ஒரு 5% வாக்குகளை உறுதியாக அந்த வட மாவட்டங்களில் அவர்கள் வச்சிருக்காங்க. அப்போ அந்த வாக்கு வந்து அவர்களுக்கு பயன்படும். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு ஆர்கனைசேஷனே பெரிய அளவிற்கு கிடையாது. சோ பாஜகவோட கூட்டணிக்கு பாமக வருவதனால் ஒன்று மக்கள் மத்தியில் அதிமுகவை தவிர்த்து விட்டு பாஜக பக்கம் வருகிற அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது, கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை வந்து ஊடகத்தின் மூலமாக கட்டமைக்க முடியுமே தவிர்த்து களத்தில் வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்க போறதில்லை. ஆனாலும் அந்த 5% இருக்கக்கூடிய கட்சியோட ஒப்பிட்டு பார்த்தா ஓபிஎஸ்க்கு இப்ப என்ன இருக்கு? அவரால் வந்து அவருக்கு 1 சீட்டா 2 சீட்டான்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணியினுடைய பலவீனத்தை சிறப்பாக அம்பலப்படுத்தியவர் வந்து டிடிவி தினகரன். அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்றாரு, நான் 1 சீட்டு கேட்டா அவங்க எனக்கு 2 சீட்டை மினிமம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 சீட்டு எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. இதுதான் நிலை. ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருந்தால், மவுசு இருக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தால் அங்க வந்து 4 சீட்டு கேட்டாலே 1 சீட்டு தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம், விசிகே 3 தொகுதிகளை கேட்டது, 4 கேட்டது, 3 கேட்டது, கடைசியில் 2 தொகுதிகளோட அவர்கள் வந்து ரெடியூஸ்ட் 2 சீட்ஸ். இதே நிலைதான் இடதுசாரிகளுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி. அப்போ யாருக்குமே வந்து சென்ற முறை அளித்ததை விட 1 சீட்டு கூட நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவுல போட்டியிடுறது கூட கேண்டிடேட்ஸ் கூட இல்லையா? கூட்டணி கட்சிகளே பெரிய அளவிற்கு வந்து ஆர்வம் காட்டலையே. நீங்கள வந்து 1 கேட்டா 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னு டிடிவி தினகரன் சொல்கிறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு கட்சியே இல்லை. அவரு வந்து ஒரு மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. அது கட்சி கூட கிடையாது, அதுக்கு ஒரு சின்னம் கூட கிடையாது. இப்பதான் அவர் அதிமுக ஓபிஎஸ் அணின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் முறையிட்டு இருக்காரு. தனிப்பட்ட ஒரு இதுவா வந்து அவருக்கு வந்து சின்னம் ஒதுக்க சொல்லி ஒன்னுல கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன கூட்டணி அவரோட வைக்க முடியும்? அவரோட எத்தனை பேர் போவார்கள்? அவர் வந்து பிரதமருக்காக நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்றாரு, தங்க தேர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எத்தனை அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள்னு எனக்கு தெரியல.
அப்போ நீங்க அந்த கூட்டணியில மித்த எல்லாருமே ஒரு ஒரு சீட்டு போதுன்னு தான் சொல்றாங்க. ஏசி சண்முகமோ பாரிவேந்தரோ தேவநாதனோ எல்லோரும் ஒரு ஒரு சீட்டுகள் தங்களுக்கு அதோட முடித்துக் கொள்ளணும் தான் விரும்புறாங்க. அப்போ தொகுதிகள் மிகுதியா இருக்கு. பாமகவுக்கே 10 சீட்டு கொடுத்தாச்சு, மிச்சவர்களுக்கெல்லாம் 9 சீட்டு கொடுத்தாலும் பாஜக நிக்க போவதே 20 தொகுதிகளில் தான். அதற்கே பெரிய அளவிற்கு வேட்பாளர்கள் முன் வருவாங்களா என்னன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ பண்ணலாம், ஏன்னா ஒரு வளம் வாய்ந்த கட்சி, அப்போ அதிகமான ஊட்டச்சத்து எல்லாம் டெல்லியிலிருந்து வரக்கூடும். பாஜக நல்ல முறையில் தேர்தல் பணிகளை தலைவர்கள் வருவார்கள். அதெல்லாம் இந்த நம்பிக்கையில நிறைய பாஜகவில் சிலர் களம் காணலாமே ஒழிய அந்த மித்த கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கையில் இருந்திருந்தால் அவர்களும் எல்லாரும் சீட்டு கேட்டிருப்பாங்களே. சரி, அந்த இல்லாததுனால தானங்க, நீங்க வாக்கு வங்கி இல்லாதனால தானே பிரதமர் பேச அவர் மேடைக்கு வர்றாருன்றப்போ பேசிட்டு இருந்த முன்னாள் முதல்வர் போதும் நீங்க பேசுனது போதும்னு போய் அனுப்பி உட்கார வைக்கிறாங்களே. அது எவ்வளவு பெரிய ஒரு இன்சல்ட். ஓபிஎஸ் அவருக்கு 2 முறை முன்னாள் முதல்வராக இருந்தவர், 2-3 முறையோ இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கும் போது பிரதமர் வர்றாருன்னா கூட கொஞ்சம் பொறுத்திருந்து அவரை மீண்டும் பேச அனுமதித்திருக்கலாம். அவரை போய் உட்கார சொல்லி சொல்றாங்க. அவர் ஒரு லிட்டரலா ஸ்னப் பண்ற ஒரு பாஜகவுடைய பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் தொடங்கி அவங்களுடைய பேச்சை கேட்டு மறுபடியும் அணிகள் இணைந்து எல்லாமே செஞ்ச ஓபிஎஸ் உடைய நிலை இப்ப என்ன? அதுதான் நான் சொன்னேனே, பேசிட்டு இருக்கிறது போது போய் உட்காரணுங்கிறது தான். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவாக அங்கீகரிக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். நீங்க பை ஹூக் ஆர் குரூக் அது ஏதோ ஒரு தகுதித்தம் செய்து பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களை தன்வயப்படுத்தி விட்டார். அவர் கட்சியை தன்வயப்படுத்தி விட்டார். பாஜகவோடு இருந்து பயணித்த காலத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட தனக்கு அந்த சிம்பலை பெற்றுக்கொண்டார் அவர். அப்பொழுதே அவங்க கூட்டணி இருக்கா இல்லையான்ற ஒரு டைசி சிச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனால் தேர்தல் உச்சநீதிமன்றம் வரை சென்று அங்க உச்சநீதிமன்றம் கூட ஜூலை 11 பொதுக்குழுவில் அவர் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஓபிஎஸ் நீக்கப்பட்டதை அங்கீகரிச்சிருச்சு. அப்ப இன்றளவில் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தான். அது மட்டும் இல்ல, பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகளும் சரி அமைப்பும் சரி அவர்கிட்டதான் இருக்கு. ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கள் அந்த 3 எம்எல்ஏக்கள் பிளஸ் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய சிலர் புகழேந்தி, பண்ருட்டி ராமச்சந்திரனை தவிர்த்து பெரிய அளவிற்கு யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி செப்டம்பரில் இருந்து 15-20 முறை எங்களுக்கு கூட்டணி கிடையாது உங்களோடு அப்படின்னு பல முறை சொன்னாலும் கூட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு வரை கூட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், அப்புறம் அண்ணாமலை மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ள யாரு வேணா வரலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு காரணம் உண்மையான அதிமுக அந்த அமைப்புன்றது திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த இபிஎஸ் அவர்களுடைய ஆதரவை பெற்றால்தான் அப்ப பலமாக முடியும்ன்ற எதிர்பார்ப்பினால்தான் அவர்கள் காத்திருந்தார்கள். அது கிடைக்காத சூழலில் பொய்த்து போயிடுச்சுன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணியை உறுதி செய்து சீட்டுகளை வாரி வழங்கி கொண்டுட்டு இருக்கிறது பாஜக. அப்போ ஒண்ணுமே இல்லாம அமைப்பு இல்லாத ஒரு கட்சியே இல்லாம ஒரு குழுவை மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பாஜக நினைச்சதோ அந்த மரியாதை தான் கொடுத்திருக்கு. பேசுனது போது ரெண்டு டெவலப்மெண்ட். நேற்று பாஜக கூட்டணி அமைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட டிடிவி தினகரனுக்கு நேற்று இரவே குக்கர் சின்னம் கிடைச்சது. இன்னைக்கு காலையில அதிமுக கூட்டணி நிறைவு செஞ்சிடுச்சுன்னு தகவல் வெளில வந்தோடனே விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை. இது ரெண்டுக்கும் எப்படி தொடர்பு படுத்துறது? இதுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக எது மாதிரியான சவாலை சந்திக்கும், எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்? இல்ல, நீங்க இதுல இருந்து இந்திய அரசியலே புரிஞ்சுக்கலாம். நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சா கேட்ட குக்கர் சின்னம் கிடைக்கும். பாஜகவோட கூட்டணி இருக்கிற வரைக்கும் உங்களோட பொதுச் செயலாளர் நியமனம் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். அதே போல ஒரு தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக சின்னம் ஒதுக்கும் ஈரோடு கிழக்குல. இதெல்லாம் நடக்கும். பாஜக கூட்டணியில் இருந்தீங்கன்னா விக்ஷித் பாரத்திற்கு இன்று வரை வாட்ஸ்அப் மெசேஜ் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில தான் மெசேஜ் அனுப்புறதை நிறுத்துங்கள்னு இசிஐ சொல்றது. ராஜீவ்குமாருக்கு இன்னைக்குதான் ஞான உதயம் வந்திருக்கு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் அவருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதுக்கு நிறுத்தணும்னு சொல்ற துணிச்சலே வந்திருக்கு. வெளிப்படையாகவே பாஜகவினுடைய ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை குண்டுவெடிப்போடு தொடர்புபடுத்தி அப்பட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்பத்தக்க வார்த்தைகளை பேசுறாரு. அதை குறித்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன கடினமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது? எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அவரே வருத்தம் தெரிவிக்கிறார், பின் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? அப்போ பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் சின்னம் கிடைக்கும், குக்கர் கிடைக்கும், இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இரட்டலையும் கிடைக்கும் ஈரோடு கிழக்குக்கு. வெளியில போய்விட்டால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி இன்று காலையில பேட்டியை எழுத்து சொன்னாங்களே, அவர்களோட அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு டெபாசிட் அதிகாரப்பூர்வமா எந்த செலவு செய்வதற்கு கூட வழி இல்லாமல் அனைத்து கணக்குகளையும் 7 ஆண்டு பழைய ஐடி டிஸ்பியூட், அதே போல 95-96 இருந்த கணக்குகளை தாக்கல் செய்யாத டிஸ்பியூட்டுகளை இப்ப முடக்கி வச்சிருக்காங்க. இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம்.
இதை கண்டும் காணாமல் ஒரு தேர்தல் ஆணையம் வெக்கமே இல்லாமல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் மாதிரி இதுல விரைந்து ஏதாவது இல்ல நீதிமன்றங்களாவது முடிவு எடுத்து தலையிட்டு ஜனநாயகத்தில் தேர்தல் என்பதே சம வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும். அதனாலதான் வந்து சுயேட்சையாக நிக்கிறவங்களுக்கு கூட சம வாய்ப்பு இருக்கணும்ன்றதுதான் பல்வேறு நிபந்தனைகளை வந்து பிரச்சாரத்துல கூட விதிக்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல அதையெல்லாம் தகர்த்து விட்டு ஒரு பிரதான எதிர்கட்சியை வந்து நீங்க அவங்க கணக்குகள் அத்தனையும் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி முடக்குதுன்றது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல். அதைதான் வந்து அதோட நீட்சி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இடி ரெய்டு வந்து விஜயபாஸ்கர் வீட்டுல நடக்குது. மித்த திமுக சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது, இப்ப திருப்பியும் நடக்குது. எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நடக்குது, மேற்கு வங்கத்துல நடக்குது. இந்த சமயத்தில் தான் பிஆர்எஸ்க்கு எதிராக உடனடியாக வந்து கவிதா அவர்களுடைய தலைவர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா வந்து லிக்கர் பாலிசி ஸ்கேம்ல வந்து அரஸ்ட் செய்யப்படுறாங்க. மீண்டும் மீண்டும் சமன். அது புதிய இன்னொரு வழக்குல வந்து அந்த ஜல்போர்டு கேஸ்லயும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சி தலைவருக்கு மீண்டும் இன்னொரு அந்த வழக்குல ஒரு சம்மன் அனுப்பப்படுது. இந்த எல்லாம் வேகம் எடுக்குது. அதெல்லாம் வந்து நீங்க கூட்டணி கட்சியாக இருக்கிறதால் நடக்காது, பாஜகவனுடைய நண்பர்களா இருந்தால் நடக்காது. பாஜகவுடைய நண்பரா இருந்தா வழக்கு மெதுவா வரும். ஜெகன் புஜ்பால் ஆகட்டும், பிரபுல் பட்டேல் ஆகட்டும், இல்ல நாராயண் ராணே அல்ல அசோக் சவான் இவர்களுக்கு எதிரான வழக்குகள் வந்து நீர்த்து போகும், இல்லைன்னா மெதுவா போகும். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் இல்ல பாஜகவை எதிர்த்தால் இல்ல அவர்களுடைய நண்பர்களாக இருந்து பிரிந்தால் வந்து இது போல வந்து ரெய்டுகளையும் வழக்குகளையும் சந்திக்க நேரிடும். இதுல மிகவும் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இது போன்ற ஒரு கேள்வி வந்து இன்று விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடந்த ரெய்டு சம்பந்தமா அம்மையார் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் கிட்ட வந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க. அவர்கள் வெளிப்படையா சொல்றாங்க, சட்டப்படி கோர்ட்டில் போய் அவர்களுடைய இதை நிரூபித்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னு. இந்தியாவில் இப்போ இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து சட்ட ரீதியாக நடக்குது. நேற்று கூட்டணியில் கையெழுத்திட்ட உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர் வீட்டில் இத்தனை நாள் நடக்காத ரெய்டு இன்னைக்கு இடி ரெய்டு நடக்குது. அப்ப அந்த அரசியலில் கூட வந்து பாஜகவை விமர்சிக்கக்கூடிய தைரியம் கூட இல்லாத திராணிய ஒரு தைரியம் இல்லாத தலைவர்களாக இந்த தேமுதிக இருக்கிறது. அப்ப அடிப்படையில் இவர்களுக்கு பாஜக எதிர்ப்புல எந்த ஒரு உறுதியும் கிடையாது, எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதிமுகவோடு இந்த சந்தர்ப்பத்திற்கு தங்களுடைய வாக்கு வங்கி மிகவும் கேவலமாக சரிந்த வாக்கு வங்கியை ஓரளவுக்கு ஈடுகட்டுறதுக்கு இல்ல சரி செய்வதற்கு அதிமுகவை பயன்படுத்திக் கொள்கிறது தேமுதிக இதுல நிரூபணமாகுது. இப்போ தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் களமிறங்குறாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாஜகவிலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இந்த பாஜகவிலேயே பல பேர் வந்து அதை ரசிக்கலைன்றது, பல பேர்ல அட்லீஸ்ட் ஒரு சிலர், குறிப்பாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முதற்கொண்டு சிலர் ரசிக்கவில்லை என்பதுதான் வந்து அங்கிருந்து கமலாலயத்திலிருந்து நமக்கு கசியக்கூடிய செய்திகளாக இருக்கு. அவருக்கு தென் சென்னையில் வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லப்படுது. முதலில் புதுச்சேரி சொல்லப்பட்டது, ஆனால் அங்கு அவருக்கு ரங்கசாமி அவருடைய இணக்கமான ஒரு என்ஆர் காங்கிரஸோட இணக்கமான சூழல் இல்லை. ஆனால் தென் சென்னையில் அவர் களமிறக்கப்படுவார் அப்படின்றதுனால தென் சென்னை வேட்பாளராக வேண்டும் என்று பல பேர் வந்து கனவு கொண்டிருந்தார்கள் பாஜகவில். அவர்களும் சரி, அதே போல மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் முதற்கொண்டு இன்னும் சில தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் தமிழிசை மீண்டும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தலை தூக்குவது என்பதை ரசிக்கவில்லை. அவர்கள் வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ற பொழுது ஒரு பேரலா இன்னொரு பவர் சென்டர் உருவாகிறத யாருமே ரசிக்க மாட்டாங்க தானே. அண்ணாமலை நான் என்னாலதான் கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது 2026 நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பியும் வந்து தென் சென்னையில் நான் நிக்கிறேன், இல்ல வந்து தமிழ்நாட்டுல மீண்டும் தமிழக அரசியல்ல ஒரு முன்னோடியாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை வருவதை வந்து நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் மட்டுப்படுத்தப்படுவார், அவர் ஓவர் ஷேடோ ஆயிடுவார்ன்ற அந்த அச்சமும் அந்த சந்தேகமும் அவருக்கு இருக்கு. இது ஏற்கனவே வெளிப்பட்டது. அவர்கள் வந்து துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுதே அடிக்கடி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்னு சொன்னப்போ அந்த சமயத்தில் வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி மீதும் விமர்சனம் இருந்துச்சு. அப்ப பொத்தாம் பொதுவாக அவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெயரை சொல்லாமல் ஆளுநர்கள் வந்து இவ்வளவு அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது, இவ்வளவு குறுகிய காலத்தில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியா இன்டராக்ஷனை குறைச்சிக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை வந்து சந்தித்தால் போதும், இவ்வளவு அதிகமாக வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் வந்து அந்த சமயத்துல ஒவ்வொரு முறை வரும்போதும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு அரசியல் குறித்தோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் கட்சிகள் குறித்து ஒரு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இங்க இருக்கக்கூடிய அரசின் மீதான விமர்சனத்தை திமுக மீது வந்து கடுமையாக வைத்திருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து முகம் சுளிக்க செய்யுது. ஏன்னா அவருடைய பங்கு இல்ல அவருடைய பர்சனாலிட்டி என்பது இதுல மட்டுப்படுத்த
அம்பலப்படுத்தப்படுது என்ற அந்த அச்சம் அவருக்கு இருக்கு. ஒரு மாநில தலைவர் இருக்கும்போது அங்கே ஏற்கனவே இருந்த மாநில தலைவர், அந்த தேசிய தலைமையோடு செல்வாக்கு பெற்ற ஒரு முன்னாள் மாநில தலைவர் வந்து தமிழிசை வந்து பேசும் பொழுது தனக்கான மீடியா லைம்லைட் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சுருங்கும் என்ற இதெல்லாம் கணிக்காம தேசிய தலைமை வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கும். நிச்சயமாக வந்து தேசிய தலைமை தெரிஞ்சுதான் பண்ணுது. தேசிய தலைமை தெரியாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜினாமா கடிதம் கொடுக்கவே முடியாது. அப்படியே ஒருவேளை அவர்கள் ராஜினாமா கொடுக்கிற விருப்பத்தை தெரிவித்திருந்தாலும் கூட, தங்களுடைய எண்ணத்தை சொல்லியிருந்தா கூட, பாஜக போன்ற கட்சி வந்து they'll keep it under wraps. அவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் கசிய விட மாட்டார்கள். அவர்கள் கன்வின்ஸ் ஆகி ஒப்புக்கொள்ளுகிற நிலை வரும் வரை வந்து அது தகவலே வெளியே வராது. ஆனால் அவர் ராஜினாமா செய்ததும் சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் சரி, அப்புறம் மீண்டும் பாஜகவில் இணைவது, இது எத்தனையும் நடக்குதுன்னா நிச்சயமாக பாஜக தேசிய தலைமையுடைய ஒப்புதல் மற்றும் அவர்களுடைய ஆதரவோடு தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து களம் காண்கிறார் தீவிர அரசியல் அப்படின்றது தெளிவாக. ஏற்கனவே பாஜகவுடைய சீனியர்ஸ் எல்லாம் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிப்படையா கடந்த காலங்களில் பேசப்பட்டது. இப்ப மீண்டும் சீனியருடைய என்ட்ரி அப்படின்றத அண்ணாமலைக்கான ஒரு அச்சுறுத்தலா அப்படி அவர் பார்ப்பாரா? இது எப்படி பார்க்கலாம்? இது இல்ல சரி, அந்த நிச்சயமா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க ஒரு இரு வாரங்களுக்கு முன்பு செய்திகள் வந்தது, அண்ணாமலை வந்து களம் காண போகிறார், கோவையில் வந்து களம் காண போகிறார், இல்ல கரூர்னு சொன்னப்போ அதற்கு முன்புதான் அவர் சொல்லியிருந்தாரு, நான் இந்த முறை தேர்தலில் நிக்க போறது இல்லைன்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் நீங்கள் 25% பெறுவோம், வாக்கு வங்கி பெறுவோம், இல்ல நாங்க இவ்வளவு கட்சி வளர்ந்து விட்டது அப்படின்னு பிரதமர் எல்லாம் அடிக்கடி கூட்டிட்டு வரும் பொழுது, அப்ப இயல்பாகவே தேசிய தலைமையினுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கும், இவர்கள் 1000 கிளைம்ஸ் வச்சா கூட இந்த கட்சி என்ன லட்சணத்துல வளர்ந்ததுன்றது தேசிய தலைமை வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் மூலம், உளவுத்துறை மூலமாகவும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட்ஸ் மூலமாகவும் நிச்சயமாக கண்டுகொள்வார்கள், ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்ப இந்த மாதிரி கிளைம்ஸ் வைக்கலாம், அப்ப ஏன் நீ நிக்க வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு அது ஒரு நிர்பந்தம் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே தன்னுடைய வாய்ப்பு, அதாவது நீலகிரியில ஓராண்டுக்கு மேலாக வந்து களத்தை உருவாக்கி கொண்டிருந்த எல்முருகன் அவர்கள் இப்ப வந்து அவர் மேலவைக்கு ராஜ்யசபா டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து அவரை தன்னை உறுதிப்படுத்திக்கிட்டார் பாராளுமன்றம் வந்து அடுத்த 6 ஆண்டுகளுக்கு செல்வதற்கு. அப்போ இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் நான் நிக்க மாட்டேன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்றாரு. இந்த சூழல்ல தேசிய தலைமையிலிருந்து நிர்பந்தம் வர்றதா, இல்ல அவர் இப்படி ஒரு கருத்து இருப்பதாக, அண்ணாமலை நிறுத்த வேண்டும், இல்ல முன்னணி தலைவர்களை நிறுத்த வேண்டும் ஒரு கருத்து இருப்பதாக தகவல் வந்து ஒன்று கசியப்படுது, இல்லைன்னா பரவுது. அப்ப அந்த சூழல்ல இவர்கள் முன்வராதப்போ ஒருவர் வந்து நான் வந்து ஆளுநர் பதவியை திறந்து விட்டு மீண்டும் வந்து நிற்பதற்கு தயாரா இருக்கிறேன்னு வந்து ஒருவேளை தேசிய தலைமையை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழிசை அவர்களே அணுகுனார்களா, இல்ல தமிழிசை வந்து அவர்களை வந்து தேசிய தலைமை அணுகி நிற்க சொன்னச்சா அப்படின்ற ஒரு அதை நாம் பார்க்க வேண்டும். இதுல ரெண்டுல எது உண்மையாக இருந்தாலும் கூட அப்ப அண்ணாமலை தன்னுடைய கட்சி வளர்ந்திருக்கிறது, தன்னுடைய வளர்ச்சிக்கு எஃபர்ட்ஸுக்கு பயன் கிடைத்திருக்கு அப்படின்னு தேசிய தலைமைக்கு ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது, ஆனால் களத்தில் இறங்குவதற்கு தயக்கம் காட்டும் பொழுது, மற்ற மாநில தலைவர்கள் தயக்கம் காட்டும் பொழுது, அப்போ தேசிய தலைமை இவர் வந்து தவறான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார், கூட்டணிகள் கூட வந்து உருவாகவில்லை, சிறு சிறு கட்சிகள் தான் வந்திருக்கு. நிச்சயமா தெரியும் அமித்ஷாவுக்கும் மோடி அவருக்கும் தெரியும், இந்த பாமகவும் கூட இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸோ இல்ல மித்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு இவர்கள் குறைந்தபட்சம் டெபாசிட் கூட பல இடங்களில் வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அது கடினம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் இவ்வளவு பிம்பத்தை கட்டமைக்கும் பொழுது சரி என்ன எஃபர்ட் எடுத்திருக்கான்ற ஒரு சோதனை முயற்சியாக, அதனால கடைசி வரைக்கும் அதிமுகவை இதுல எடப்பாடி தலைமையில அதிமுக எப்படியாவது வளைத்தவர்கள் அவங்க முன்முயற்சி எடுத்தாங்க. ஆனா அது ஈடேறல. அப்போ இந்த சூழல்ல ஒரு முன்னணி தலைவர்கள் யாருமே முன்வரலைன்றது ஒரு பெரிய விமர்சனமாக வந்து இப்ப தேர்தல் களத்திலையும் பொது தளத்திலையும் பார்க்கப்படுது, அரசியல் தளத்திலையும். அப்போ ஒரு தலைவராவது வந்து முன்னிறுத்தணுன்ற போது தமிழிசை முன் வருகிறாருன்னா அது நிச்சயமாக தேசிய தலைமை ஏற்றுக்கொள்ளும். ஆனா என்னன்னா இதுல பெரிய பின்னடைவு அண்ணாமலை அவர்களுக்கு தான். ஒருவேளை இதற்கு அப்புறமும் சரி தமிழிசை நிற்கும் பொழுது அண்ணாமலை அவர் நிற்கவில்லை என்றால் அதுல 2 பிரச்சனை இருக்கு. நின்னு தோத்துட்டா அண்ணாமலை இத்தனை நாள் வைத்த கிளைம்ஸ் எல்லாமே பொய்த்து போகும், அதுவும் மோசமான தோல்வியாக இருந்தால் ஒரு 4 முனை போட்டியில. அதே போல ஒருவேளை நிக்காமல் தவிர்த்து இவர்கள் வந்து தமிழிசை அவர்கள் நின்று மீண்டும் தோல்வியுற்றாலும் கூட அவர் ஒரு தியாகியாகத்தான் பார்க்கப்படுவார். ஆனால் நின்று வந்து கட்சியை வளர்த்தேன் என்று சொன்ன அண்ணாமலை அவர்கள் தான் ஏன் இந்த தோல்வி இல்லை இத்தனை ஒருவேளை படுதோல்வி அடைந்தால் இல்லை வந்து ஒரு மோசமான தோல்வியாக இருந்தால் அதற்கு காரணத்தை வந்து தேசிய தலைமைக்கு அவர் தான் விளக்கி கூறணும். பாஜக தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு? அண்ணாமலை தலைமையில எத்தனை இடங்கள் கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட்டு வராது. இப்படி சொல்லலாம். பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்காது, நான் அதுதான் சொல்றேன். அது 0 கன்னியாகுமரி தலைமை எப்படி கருதும்? உடனடியா என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்?
அவருக்கு ஏற்கனவே தெரியுங்க, தேசிய தலைமைக்கு ஏற்கனவே தெரியும். அவரு அண்ணாமலையோட கணக்கும் அதேதான். அண்ணாமலை அவர்களும் அதிமுகவோடு போவதனாலும் கூட பெருசாக வர தேசிய தலைமை மட்டும்தான் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்பே வந்து நாங்க செப்டம்பர் மாதத்திலிருந்தே அதற்கு முன்பிருந்தே கூட அண்ணாமலை தொடர்ந்து வந்து அம்மையார் ஜெயலலிதா மீது வச்ச விமர்சனமும் சரி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாநாட்டு மீது விமர்சனம் வைத்ததும் சரி, அவர்களுக்கு அண்ணாமலைக்கு தெரியும் வந்து இந்த கூட்டணியை வந்து கரையேறாது அப்படின்னு. அப்ப கரை சேராத கூட்டணியில போவதற்கு பதில் குறைந்தபட்சம் தன்னலை வந்து முன்னிலைப்படுத்தி 2026க்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதிமுகவோடு போனாலும் தேராதுன்றப்போ அப்ப தன்னுடைய முயற்சிகளை தேசிய தலைமையை பயன்படுத்தி ஓரளவுக்கு வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தினால், ஒருவேளை வந்து பாமக போன்ற கட்சிகளோ இல்ல ஒருவேளை மீண்டும் ஒன்றியத்துல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த அதிமுகவுடைய நிலை என்னன்னு யாருக்குன்னு தெரியாது, என்ன நிலைக்கு ஆவலாவாங்கன்னு தெரியாது. இன்று விஜயபாஸ்கருக்கு மற்ற ரயில் நடந்த ரயில் என்னென்ன ஆகும்னு தெரியாது. அதனால வந்து இதே வந்து வாய்ப்பு வந்து அவருக்கு மீண்டும் வந்து பிரகாசமாக அவருக்கு கட்சி வளர்ந்தோ இல்லையோ 2026 தன்னையோ இல்ல யாரோ ஒரு பாஜக நபரையோ வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தும். அப்போ வந்து அதற்கான களத்தை அவர் அப்பிருந்தே உருவாக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது எப்படியும் ஈடேற போறது இல்லை நம்மளோட எண்ணம். அதிமுக போனாலும் தேராது. அப்ப குறைந்தபட்சம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு என்னன்றது தேசிய தலைமைக்காவது காமிப்போம். இல்லைன்னா வந்து பாஜகவுடைய நிலை என்னன்றது தேசிய தலைமைக்கு தெரியட்டும் அப்படின்ற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம், ஒரு சோதனை முயற்சியாக களம் காண்றாங்க. அதனால வந்து நீங்க பெரிய தோல்வி அடைஞ்சாலும் வந்து ஒன்னும் ஏமாற்றம்லாம் அடைஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா பாஜக தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில இருந்து அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட வராதுன்றது தெரியும். என்ன ஒரு சில இடங்கள்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, கன்னியாகுமரியோ இல்ல போன்ற இடங்கள்ல கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. இன்னும் சில தென் மாவட்டங்கள்ல வந்து தென்காசி, ராம்நாடு, திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல ஓரளவிற்கு வாக்குகளை பெறுவார்கள். கோவை போன்ற பகுதியில் கொஞ்சம் வாக்கு வரும். அது நிச்சயமாக வந்து போன்ற சென்ற முறை நோட்டா இருந்த போல் இல்லாமல் இந்த அளவுக்கு அதை விட கொஞ்சம் சிறப்பாகவே செய்வார்கள். அவர் கடைசியா எடுத்த 6% நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எடுத்த அளவுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. யாரும் அதற்கு அருகாமையில் மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது 4 முனை போட்டி. களம் வந்து மிக மிக சாதகமாக இந்தியாவுக்கு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இருக்கும் பொழுது இவர்களுக்கான வாய்ப்புன்றது டெபாசிட்டை பல இடங்களில் தப்பிக்க வைக்க முடியாது. ஏன்னா பதிவாகிற வாக்குல 1/6 6ல் 1 பங்கு எடுக்கணும். அப்போ வந்து 16% எடுத்தாதான் வந்து நீங்க வந்து டெபாசிட்டையே தக்க வைக்க முடியும். அதற்கே வந்து பெரிய அளவிற்கு வாக்குகள் எடுக்கணும். அப்போ நீங்க எந்த முறையில வந்து போய் இது பெருசா பண்ண போறீங்க? ஆனா தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும். அதனால பெரிய அளவுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னன்னா இது போல வந்து இயல்பாகவே கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுவாங்க. இப்ப அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகல 25 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம்னு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசினப்ப அவர் கூட தான் சொல்லிட்டு போனாரு. அந்த இன்டெலிஜென்ஸ் அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுது. அவருக்கு நல்லா தெரியும் 25 சீட்டு இல்ல 2.5 சீட்டு 3 சீட்டு கூட தேராதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா களத்துல வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தங்கள் கட்சியை வந்து பாஜக அடிப்படையில் ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தோட பயணிக்கூட கட்சி. அப்ப இது போன்ற ஒவ்வொரு மாநிலங்களும் கூட்டணி வைத்து அங்க கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து அந்த இடத்தை அவர்கள் ஆக்குப்பை பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றதுல அவங்களோட யுக்தியாகவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகால பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரால பண்ணியிருக்காங்க, பீகார்ல பண்ணியிருக்காங்க. அப்ப இதே முயற்சி தான் அவர்கள் தமிழ்நாட்டிலும் எடுக்க முயற்சி செய்வார்கள். இந்த இருதுருவ அரசியலை திராவிட கட்சிகளை உடைத்து அதை ஏதோ ஒரு கட்சியை கபலீகரம் செய்து அந்த இடத்துக்கு வந்துதான் ஆட்சியை பிடிக்க முடியும்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இந்த கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு மாநிலத்தில் அவர்கள் மிக மிக பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து அவர்களால் வந்து டெபாசிட் கூட வந்து பெற முடியாது என்ற நிலையில் வந்து பெரும்பான்மையா இல்ல 38 தொகுதியில எங்கே கூட டெபாசிட் வாங்குவதில் அவர்களால் உறுதி செய்ய முடியாதுன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தமிழ்நாடு. அப்போ அந்த இடத்துல வந்து கல யதார்த்தம் தேசிய தலைமைக்கு தெரியும். அதனால மிக மோசமான தோல்வி வந்தாலும் கூட அதாவது ஒரு தேசிய பொறுப்புக்கு கொடுக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு, இல்லைன்னா வந்து அவர்களுக்கு ராஜ்யசபா ஏதாவது கொடுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வந்து அவருக்கு டெல்லியில ஓரளவுக்கு ஆதரவு வட்டம் இருக்கு. RSS செல்வாக்கு வாய்ந்த BL சந்தோஷ் தான் அவர் வந்து இவரோட நெருங்கிய நட்புல இருக்கக்கூடியவர். அப்போ அவருடைய ஆதரவுல வந்து இவர் இன்னும் சில நாட்கள் கூட தொடரலாம். 26 வரைக்கும் வந்து கொடுத்து ஒரு லாங் ரன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது பாஜகவுக்கான தேர்தலா விட அண்ணாமலைக்கான தேர்தலா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பார்வை அதிமுகவுடைய கூட்டணி வியூகம், பாஜகவுடைய கூட்டணி வியூகம் தொடர்பாக நிறைய ஆழமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகேயன். நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் R. தேவப்பிரியன்.